அன்பு நண்பர்களே, நான் ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நம்ம தமிழகத்துல, அதுவும் சென்னையில பகுதி நேர ஆசிரியர்கள், பார்ட் டைம் ஜாப் செய்யக்கூடிய ஆசிரியர்கள்னு சொல்றாங்க. அவங்க போராட்டங்கள் கிட்டத்தட்ட 10 நாள்களுக்கு மேலாக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உயிரிழப்பும் நடந்திருக்கிறது. இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆசிரியர்கள் என்பவர்கள் கற்பித்தல் மட்டுமல்லாமல், ஒழுக்கம் பல விஷயங்கள சொல்லிக் கொடுப்பவர்கள். ஆசிரியரை அந்த அளவுக்கு உயர்வாக வைத்திருக்கிறார்கள். இங்க பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த வார்த்தையே தவறான வார்த்தை. அதாவது அவர்கள ஒரு டெம்பரவரி வாத்தியாரா, டெம்பரவரி ஆசிரியர்களாக வைத்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஃபுல்லாவே தான் இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்கு பேர் பகுதி நேர ஆசிரியர்கள். ஆனால் இந்த ஆசிரியர்களுக்கு சட்ட விஷயங்களை யாரும் சொல்லி தரலன்றது தான் என்னுடைய எண்ணம். அதாவது தேவையே இல்ல. போய் நீங்க எதுக்கு ஒரு போராட்டங்களை அதுவும் சென்னையில இங்கெல்லாம் போராட்டம் நடத்தணும்னு அவசியமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது ஒரு அரசு, அது திமுக அரசு போன முறை ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். என்ன வாக்குறுதி? 181வது வாக்குறுதி அப்படின்னு சொல்றீங்க. அதுல இந்த மாரி பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெர்மனன்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்போ என்னுடைய கேள்வி இதுதான். உங்களுக்கு வாக்குறுதி தந்தார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்கிறேன் என்று அத பேம்ப்ளெட்டாவே பிரிண்ட் அடிச்சு பல பேருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்குதுன்னும்போது நீங்க எதுக்கு போய் போராடுறீங்க? போங்க, திமுக மீது வழக்கு தொடுங்கள். சிவில் ஷூட் போடுங்க. சிவில் ஷூட்ட போட்டு இந்த மாரி ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறேன் என்று வாக்குறுதி தந்தார்கள். ஆட்சிக்கு 5 வருஷம் முடியப் போது. ஆனா எந்த விதமான எங்களுக்கு அ பணி நிரந்தரமும் செய்யவில்லை. அதனால நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்திருந்தால், இவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்போம். இவ்வளோ எங்களுக்கு நஷ்டஈடு ஆச்சு. அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதும், மத்த யார் அந்த அறிக்கைய தயார் செய்து குடுத்தாங்களோ, அவங்க பேர்ல சிவில் ஷூட் போடுங்க. சிவில் ஷூட் போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்நேரம் கேஸ்ல முடிச்சு ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது வாக்குறுதி தர்றீங்க. அந்த வாக்குறுதி என்பது அது ஒரு கன்சிடரேஷன். கான்ட்ராக்ட் ஆக்ட்ட பொறுத்தவரைக்கும், வாக்குறுதி என்பது ஒரு கன்சிடரேஷன். கன்சிடரேஷன்னா அது ஒரு மறுபயன் தான். அந்த மறுபயன் அந்த மறுபயன நம்பி தானே எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அதாவது ஆசிரியர்கள் ஓட்டு போட்டால், நாங்க உங்களுக்கு பெர்மனன்ட் பண்றோம்னு சொல்லல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 500க்கு மேல் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நாங்க செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக போன முறை சொன்னாங்க. அந்த வாக்குறுதியில உங்களது 181வது வாக்குறுதி அவங்க நிறைவேற்றவில்லை என்றால், நீங்கள் அவங்கள் மீது வழக்கு தொடரலாம் என்றால், சட்ட ரீதியாக தொடரலாம். கேஸ் அற்புதமா ஜெயிச்சிருவீங்க நீங்க. அந்த கேஸ நீங்க போட்டு ஒவ்வொருத்தரும் 10,00,000, 20,00,000, 30,00,000ன்னு கிளைம் பண்றத வுட்டுட்டு, அதுவும் நீங்க கோர்ட் ஃபீஸ் கூட கட்ட வேணாம். நாங்க இந்த மாரி பகுதி நேர ஆசிரியரா இருக்கோம். வருமானம் இல்ல. எங்களுக்கு நாங்க ஷூட்ல ஜெயிச்ச பிறகு கூட நாங்க பணம் கோர்ட்டுக்கு கட்டுறோம். நீங்க ஒரு பெட்டிஷன் போடுங்க எல்லாரும் சேர்ந்து. புரியுதுங்களா? தாராளமா கோர்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல ஒரு பார்ட் பேமெண்ட் கோர்ட் ஃபீஸ் கட்டிட்டு மிச்சத்த அ ஜ கேஸ் முடியும்போது நான் குடுக்குறேன்னு போடுங்க. ஏன்னா ஜெயிக்கிற கேஸ் அற்புதமான கேஸ் இது. என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்லுவேன்னா, தேவையில்லாம நீங்க இப்ப போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதி என்பது மறுபயன் மாரி. கொடுத்த வாக்குறுதி என்பது கான்ட்ராக்ட். புரியுதுங்களா? வேற யாருன்னா சொன்னாங்கன்னா, நீங்க அத யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் மாஸ்டர் ஆஃப் லா இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அ சைட்ல. நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால மாஸ்டர் ஆஃப் லா. அற்புதமா நீங்க ஒரு வழக்கை போட்டீங்கன்னா ஜெயிச்சிற போறீங்க. இதுக்கு எதுக்கு தேவையில்லாம உங்களோட உடல வருத்திக்கிட்டு ஒரு ஆசிரியர் இறந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? ம். இதெல்லாம் ஆசிரியர்கள் சட்டங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா எனக்கு ஃபோன் பண்ணீங்க. என்னோட நம்பர் 9841786197 9841786197.
போங்க. உங்க மாவட்டத்துல நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருக்கீங்க, அந்த மாவட்டத்துல கேஸ போடுங்க. ஸ்டாலின் அவர்கள் மீது போடுங்க. ஏன்னா அதாவது முதலமைச்சரா நீங்க போட முடியாது. திமுக தான் வாக்குறுதி குடுத்தது. திமுகவுடைய தலைவரா அவர் பேர்ல நீங்க வழக்கு தொடரலாம். சிவில் சூட் போடலாம். சிவில் சூட் போட்டு ஜெயிச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. குடுத்துட்டு போட்டோம். அதாவது இந்த மாரி விஷயங்களை நீங்கள் செய்தால், இன்னொரு முறை இந்த கட்சின்னு இல்ல, எந்த கட்சி வந்தாலும் சரி, முடியாத வாக்குறுதி. வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை குடுக்கவே மாட்டாங்க. தாராளமா செய்யலாம். இப்ப கூட எடப்பாடி ஐயா வந்து ரூ. 2000 குடுக்குறேன்றாரு. எல்லாத்தையும் கரெக்ட்டா இத வீடியோலாம் எடுத்து வச்சுங்க. நாளைக்கு சப்போஸ் குடுக்கல, இல்ல குடுக்குறதுல பேலன்ஸ் இருந்ததுன்னா தாராளமா இது வந்து கொள்கை முடிவு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் ஆரம்பித்த பிறகு, இவங்க ஜெயிச்சு அரசாங்கம் ஆரம்பிச்ச பிறகு தான் கொள்கை முடிவு கோர்ட் தலையிடாது. ஆனா அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்றாங்க? வாக்குறுதி குடுத்துடுறாங்க. அது கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட்க்கு மறுபயன் ஓட்டு. அந்த ஓட்டின் மூலம் மறுபயன் அவங்களுக்கு கிடைக்கிறது எம்எல்ஏ சீட்டு, அமைச்சர் சீட்டு. அதனால தாராளமாக அவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடரலாம் என்பதுதான் என்னோட சட்ட ஆலோசனை. இப்ப கூட நீங்க போய் அந்தந்த மாவட்டத்துல வழக்கு தொடருங்க. உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த பாதிப்பை கேட்டு போடுங்க. தாராளமா நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க போட்டு பாருங்க. நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனா கூட, அவங்களால ஜெயிக்க முடியாது. நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நஷ்ட ஈடு நிச்சயமாக கிடைக்கும். அத செய்யுங்க. அத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம போய் உட்கார்ந்து போராட்டம் நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க. 9841786197 சட்ட ஆலோசனை சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் யாருன்னா இருந்தாங்கன்னா வச்சு கேஸ போடுங்க. நன்றி நண்பர்களே. தேவையில்லாமல் போராட்டம் நடத்தாதீர்கள். தவறு செய்கிறார்கள் அப்படின்னா அவங்க பேர்ல வழக்கு தொடுங்க. நன்றி. ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்.